لله رب العالمين والصلاة والسلام على رسول الله خاتم النبيين وسيد المرسلين وإمام المتقين وحبيب رب العالمين مولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى ومن يقترف حسنة نزد له فيها حسنا إن الله غفور شكور. وقال نبينا وحبيبنا وقائدنا ومولانا محمد صلى الله عليه وسلم: الحسن والحسين سيدا شباب أهل الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலனம் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், குறிப்பாக இவ்வவையில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய நம் சந்ததிகளின் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ற ஜுமாவினுடைய சிறப்பு மட்டுமில்லாமல் ஆஷூரா முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் அல்லாஹ் சங்கையான நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் வெற்றியை ஈடேற்றத்தை அளித்த ஒரு மகிழ்ச்சியான நாள். இஸ்லாம் எப்பொழுதெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ, நம்ம நபிமார்கள் எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுத்தப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் காப்பாற்றி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த நாள். அதற்கு உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய பிடியில் இருந்து தப்பிக்க வைத்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினார். இது போன்ற நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்த நாளாக இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்று மிகவும் முக்கியமான துக்க நாள். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய வம்சமான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள். அநியாயமாக அக்கிரமமாக கொல்லப்பட்டு பெருமானாரினுடைய குடும்பத்தில் நிறைய பேரை துண்டு துண்டாக ஆக்கிவிட்டார்கள். நீங்கள் நினைக்கலாம், உலகத்தில் இறைவனை தொழுதால் நாம் நனவு மட்டுமே அடைய வேண்டும், வியாபாரத்திலே பரக்கத், குடும்பத்திலே பரக்கத், துன்பம் இல்லாத வாழ்க்கை, தொல்லை இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தொழுதாலும் குர்ஆன் ஓதினால் இதெல்லாம் நம்மிடத்தில் வரும் என்றெல்லாம் நினைப்பவர்கள் நிறைய உண்டு. பொதுவாக இறை நெருக்கத்தில் இறங்கினாலே பல்வேறு துன்பங்களை இந்த உலகத்தில் அனுபவித்தார்கள். அல்லாஹ் சோதிப்பதற்காக படைத்த இந்த மனித வர்க்கம் நான் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் கேட்டதை கொடுப்பான், சில நேரம் கொடுக்காமல் இருப்பான், சில நேரம் பாதியாக கொடுப்பான், சில நேரம் கேட்டதற்கெல்லாம் எதிராகவும் கொடுப்பான். நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், எதை கொடுத்தாலும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், யாருக்கும் தலை வணங்கி விடக்கூடாது, எதற்காகவும் தலை வணங்கி விடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு நன்மை செய்தாலும் அவன் தான் ரப்பு. உலகத்தில் எனக்கு நிறைய துன்பங்கள் நான் அடைந்தாலும் அவன் தான் என்னுடைய ரப்பு. சில நேரத்தில் குடும்பத்தில் உயிர் பலியை வாங்கிக் கொண்டிருப்பான், ஈமானை விட்டுவிடக்கூடாது. சில நேரங்களில் காசு பணங்களை பிடுங்கி பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய சூழ்நிலை
நாடுகிறானோ நான் அதன் மீது பொறுமையாக இருக்கிறேன். இதுதான் மோமினுடைய வாழ்க்கை. அது ஒன்றுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயமாக கொல்லப்பட்டார். கர்பலா என்று சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிவதில்லை. ஆனால் இன்றைய இளைஞர்கள் சஹாபாக்களை திட்டுவது ஒரு நிகழ்வை பற்றி முழுவதாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை திட்டுவது, ஏசுவது மிகவும் சாதாரணமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரிய சஹாபாக்கள், அவர்களை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மகன்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யஸீத் தான் கொண்டான் என்பதற்காக வேண்டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவது, நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர் அவரை வெறுப்பது, வெறுப்புணர்வோடு பேசுவது, சஹாபாக்களை பற்றி பேசுகிற பொழுதும் சிந்திக்கிற பொழுதும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஈமானே சென்றுவிடும். அவர்களை பற்றி ஒரு வரலாற்று தொகுப்பு நேரம் குறைவாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். மார்க்க விஷயங்களில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். மார்க்கத்தில் நடந்த போர்கள் எத்தனை என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. மார்க்கம் எதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் போர் செய்தார்கள், எதற்காக வேண்டி தன் வாழ்க்கையை இழந்தார்கள் என்று கேட்டால் தெரியாது. ஒரு சஹாபியினுடைய பெயரை கூறி இவர் என்ன பொறுப்பில் இருந்தார் என்று கேட்டால் தெரியாது. ஆனால் இன்றைய சினிமா நடிகர்களை தெரியும், விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு கூட தெரியும். இது மிகப்பெரிய அபாயம். சமுதாயம் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுகிறான், அவனை பற்றி நம்முடைய குழந்தை சொல்கிறது. ஆனால் சஹாபாக்களை பற்றி தெரியவில்லை. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்களை பற்றி தெரியவில்லை. அதிலே நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி தெரிவதில்லை. அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். கர்பலா என்றால் ஈராக்கிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பாலைவனமான ஒரு இடம். கர்பலா என்றால் ஒரு பாலைவனமான தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு இடத்திற்கு பெயர் தான் கர்பலா. இந்த சண்டையும் நிகழ்வும் எப்படி நிகழ்ந்தது என்று ஆரம்பத்தில் இருந்து பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்னால் யாரை கலீஃபாவாக நியமிப்பது என்று ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது. ஆனால் எல்லோருக்கும் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்க இல்லை என்றால் பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அவரைத்தான் கலீஃபாவாக நியமித்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நான் பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தகுதியானவனா என்று கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி சஹாபாக்கள் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய ரசூல் இல்லாத இடத்தில் அடுத்தபடியாக உங்களைத்தான் வைத்தார்கள். உங்களுக்கு இல்லாத தகுதியா? நீங்கள் தான் ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்று ஹலீஃபாவாக 2 வருடங்களும் 3 மாதமும் அவர்களினுடைய ஆட்சி சென்றது சிறப்பாக இருந்தது. நீங்கள் தொடர்ந்து கேட்டால் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் புரியும். இந்த சம்பவங்கள் சொல்லுகிற பொழுது புரியவில்லை என்பதற்காக வேண்டி சும்மாவிலே சொல்லாமலேயே விட்டுவிட்டால் வரலாறு எல்லாம் காணாமல் போய்விடும். அதனால் நீங்கள் மார்க்கத்தின் மீது எந்த அளவிற்கு பற்று இருக்கிறதோ அந்த அளவிற்கு பயான் என்று கேட்காமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயிட்டா இது கடமைக்கோ சடங்குக்கோ சம்பிரதாயத்திற்கோ இந்த சும்மாவினுடைய மேடை இல்லை. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே போய் எவ்வளவோ நேரம் வீணாகிறது. ஆனால் இங்கே ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லேட்டா பேசிட்டோம்னா அஜரத் இன்னைக்கு 5 நிமிஷம் லேட்டு 10 நிமிஷம் லேட்டு ஒரு பேச வேண்டியது 1:30 தானே அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாருக்காக கொஞ்சம் சகிச்சுக்கங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் அழைத்து சொல்லுகிறார்கள், நமக்கு பின்னால் இந்த கலீஃபாவினுடைய பதவி தகுதி இல்லாதவர்களுக்கு சென்று விடக்கூடாது. 3 நபர்களை அழைத்து சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் அடுத்த கலீஃபாவை நியமனம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அடுத்த கலீஃபா யார் என்று அப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சியை பற்றி உலகத்திற்கு தெரியும். அவர்கள் எவ்வளவு நீதமாக ஆண்டார்கள் என்பதும் உலகத்திற்கு தெரியும். இந்த உலகத்திற்கே ஆட்சியை கற்றுக் கொடுத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களினுடைய ஆட்சி 10 ஆண்டு காலம், அவர்களினுடைய 10 ஆண்டு காலமும் சிறப்பாக முடிகிறது. அவர்களும் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பின்னால் தொழுகையினுடைய நேரத்தில் ஒருவன் பின்னால் நின்று முதுகிலே குத்துகிறான். அந்த நேரத்திலும் கூட சிறிது நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு 6 சஹாபாக்களை, மூத்த சஹாபாக்களை அழைக்கிறார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற பெரும் மூத்த சஹாபாக்கள் ஒரு 6 பேரை அழைக்கிறார்கள். அந்த 6 பேரையும் அழைத்து, உங்களுடைய ஹலீஃபாவினுடைய பதவி யார் வேண்டுமோ இந்த 6 பேருக்குள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களை ஹலீஃபாவாக ஆக்க வேண்டாம். ஹலீஃபாவாக ஆக்கினால் இந்த சமுதாயத்தில் உருப்படாத வேலைகளை செய்து இந்த இவ்வளவு தூரம் கட்டமைத்த ஆட்சியை சீர்குலைத்து விடுவார்கள். இந்த சமுதாயத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நீங்கள் 6 பேரும் என்று 6 பேரை நியமித்தார்கள். 6 பேரிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள். அந்த 6 பேரிலே 3 பேர், நாங்கள் ஏதேனும் கருத்து சொன்னால் இந்த 6 பேரும் 3 பேராகி விடுவோம், அதிலேயும் ஒரு பிரச்சனை வரும். அதனால் இந்த 6 பேரும் 3 பேர் நாங்கள் விலகிக் கொள்ளுகிறோம் என்று ஒரு 3 பேர் விலகிவிட்டார்கள். இருப்பது உஸ்மான் இப்னு அஃபான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேர் தான் ஒரு குழுவில் இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லுகிறார், நானும் விலகிக் கொள்ளுகிறேன். 2 பேரும் யார் ஹலீஃபான்னு முடிவு பண்ணிக்கங்க. 2 பேரும் முடிவு பண்றாங்க, ஆனா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இதை நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. 2 பேரும் நாங்கள் நல்ல ஆட்சி நடத்திக்கிறோம் அமைதியா இருந்துட்டாங்க. நான் வரலாம் நீ வரலான்னு, அதான் ரொம்ப தப்பா நினைக்கூடாது. பதவி ஆசையெல்லாம் நம்மளை போன்ற சஹாபாக்கள் பதவி ஆசைப்பட மாட்டார்கள். இருவரும் சேர்ந்து பேசாமல் இருந்த காரணத்தினால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொல்லுகிறேன் கலீஃபா என்று சண்டையிட்டுக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஒப்புக்கொள்கிறார்கள். உஸ்மான் தான் காரணம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மருமகன் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 23 வயது அதிகமானவர்கள். 23 வயது அதிகமான உஸ்மானை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேர்ந்தெடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் ஒரு 12 வருடங்கள். இதெல்லாம் தொடர்ந்து கேட்டால் இந்த சம்பவம் கடைசியில் புரியும். ஆனால் தெரிந்து கொள்வதும் கடமையாகும். நம்ம ஜும்மாவில் இது சொல்லும் போது சிலருக்கு விளங்காது. விளங்காதவங்க தெரிந்த அசரன்மார்களை போய் தனியாக பார்த்து இந்த சம்பவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது கடமை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 ஆண்டு காலத்தினுடைய கடைசியில் ஃபித்னா ஏற்படுகிறது. என்ன ஃபித்னா ஏற்படுகிறது என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த அளவிற்கு விவரம் அந்த அளவிற்கு இல்லாதவர்கள், ஒரு வெகுளியானவர்கள். யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள். எதையும் ஒரு விவரமாக பார்க்க மாட்டார்கள், நம்பி விடுவார்கள். இலகிய மனம் கொண்டவர்கள், இரக்க குணத்திற்கு சொந்தக்காரர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இரக்க குணம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அது யாரிடத்தில் இருக்க வேண்டும், நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. எல்லா விஷயங்களிலேயும் நாம் யதார்த்தமாகவே வாழ்ந்துவிடக் கூடாது. யாரிடத்தில் நம்மோடு இருப்பார்கள், பார்ப்பதற்கு அவர்களின் மீது நமக்கு இரக்கம் வரும். அவர்களின் மீது இரக்கம் வந்த காரணத்தினால் உதவி செய்ய போவோம். உதவி செய்ய போன இடத்தில் நாம் மாட்டிக்கொள்ளுவோம். அவர்கள் சென்று விடுவார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கை ஒரு பாடம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இரக்க குணத்தில் இருந்த காரணத்தினால் அன்றைய எகிப்தினுடைய ஆளுநர்
அப்துல்லா இப்னு அபி அரஷ் என்கிற ஒருவர் இருந்தார். அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தக்காரர். அவருடைய ஆட்சி சரியில்லை என்று தபாலுக்கு மேல் தபால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. இதை பார்த்த அவர்கள் அவரை நீக்கிவிட்டு அப்துல்லா இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹுவை நியமனம் செய்வதாக தன்னோடு இருந்த ஒரு எழுத்தாளரிடத்தில் எழுத சொன்னார்கள். இதா ஜாக்கும் முஹம்மது இப்னு அபூபக்கரினுடைய மகன் அவர் வருகிறார் உங்களிடத்தில், ஃபக்பலுஹு, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நான் வேலையிலிருந்து பணி நியமனத்திலிருந்து அவரை விலக்கி விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எழுதக்கூடியவர் என்ன எழுதினார் தெரியுமா? கொலைக்கு காரணமே இல்லை. ஃபக்பலுஹுனா ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த புள்ளியை தூக்கி மேல போட்டு ஃபக்பலுஹு, அபூபக்கரினுடைய மகன் உங்களிடத்தில் வருகிறார், அவரை கொன்று விடுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஸ்லிமை கொல்ல சொல்லி இருக்கிறாரே. எல்லோரும் கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உஸ்மானை இப்படியே நீங்கள் சொன்னீர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அப்படி சொல்லவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையை தவறாக எழுதிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், உஸ்மான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அவர் பொய் பேச மாட்டார். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய இரு கண்மணிகளை கட்டியவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, விண்ணூரைன் என்கிற பெயரை பெற்றவர், அவர் பொய் பேச மாட்டார் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மற்ற மக்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்கிறார்கள். இதன் காரணத்தாலேயே அவர் முஸ்லிமை கொலை செய்ய சொல்லி இருக்கிறார் என்று கிளர்ச்சி எழுந்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களினுடைய காலத்திற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். அவர்கள் ஹலீஃபாவாக, நான்காவது ஹலீஃபாவாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு ஒரு 5 ஆண்டுகள் தான். ஆனால் மக்களுக்கு என்ன அவர்களுக்கு வெறுப்பு என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சார்ந்தவர்கள் கூஃபாவில், அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கூஃபாவில் இருக்கிறார்கள். மற்ற மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அலி உஸ்மானினுடைய கொலைக்கு அவரும் உடந்தையாக இருந்திருப்பார், ஹலீஃபாவினுடைய பதவியின் மோகத்தில் உஸ்மானை கொலை செய்வதில் அலியும் முழுதான் என்று எல்லா மக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பேசுகிற பொழுது இட்டு கட்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்து கூஃபாவிற்கு தன்னுடைய தலைமையகத்தை மாற்றுகிறார்கள். அங்கு மாற்றினார்கள். அங்கிருந்த மக்கள் எதிர்த்தார்கள். நம்முடைய ஏதோ ஒரு நாடை போன்றல்ல, இன்று உள்ள இஸ்லாமிய 52 நாடுகளில் 50 நாடுகள் சேர்ந்தால் எவ்வளவு பெரிய பரப்பளவு கொண்ட இடமாக இருக்குமோ அவ்வளவு பெரிய பரப்பளவையும் ஆண்டவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சதியால் கொல்லப்படுகிறார்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன், இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்பு தான். அலி ரலியல்லாஹு கொல்லப்பட்டது, உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது, இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்பு. சுருக்கமாக சொல்லுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேரர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மகன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 6 மாத காலங்கள் இருந்து வாழ்ந்தார்கள். எங்கு பார்த்தாலும் கிளர்ச்சிகள். பெருமானார் வாழ்ந்த காலம் அவ்வளவு அழகாக காலத்தை பார்த்தவர்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், ஆட்சியே சரியில்லை என்கிற சூழ்நிலைகள். அலி ரலியல்லாஹு கொல்லப்பட்டது, உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது, நாடே கொந்தளித்திருக்கிற இந்த நேரத்தில் 6 மாத காலம் ஆட்சி நடத்திய ஹசன் ரலியல்லாஹு பார்த்தார்கள். நேராக அன்றைய ஆளுநர், ஷாமினுடைய ஆளுநராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்று பார்த்தார்கள். பார்த்து தன்னுடைய பதவியை உங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். ஒரு 2 கண்டிஷன் போட்டார்கள். ஒன்று, நீங்கள் பதவி விலகுகிற பொழுது அந்த பதவியை எங்களிடத்தில் கொடுத்து விடுங்கள். நாங்கள் நபியினுடைய வாரிசுகள். நாங்கள் எந்த ஒரு பெரிய அக்கிரமமும் இந்த நாட்டிலே நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் சரியான முறையில் ஆட்சி நடத்துவோம். இரண்டாவது, என் தந்தையார் அலி அவர்கள் கொல்லப்பட்டார்களே, அதை பற்றி அவதூறு பரப்புகிறார்களே, அந்த அவதூறு செய்தி பேசக்கூடாது.
சரி என்று அந்த பதவியை ஒப்படைத்ததும் இல்லாமல் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஷரத்துகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று 20 ஆண்டுகள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த 50 நாடுகள் கொண்ட பரப்பளவை ஆண்டார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியமைத்தார்கள். அவர்கள் 20 ஆண்டு கழித்து கடைசியில் அவர்கள் செய்த ஒரு வேலை என்ன தெரியுமா? தன்னுடைய மகன் யஸீத் அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி விட்டார்கள். தன்னுடைய மகன் அவன் ஒரு அநியாயக்காரன், யஸீத் என்பவன் ஒரு அக்கிரமம் செய்யக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு பயப்படாதவன், 5 நேர தொழுகையை தொழுகாதவன், நிறைய அவனின் மீது குறைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவனிடத்தில் அவன் வருவதை போன்ற ஒரு ஆட்சியை எழுதி வைத்து விட்டார்கள். இதுதான் கர்பலாவினுடைய பிரச்சனைக்கு அடித்தளம். நீங்கள் கர்பலா என்றால் ஏதோ ஒன்று என்று நினைக்கக்கூடாது. அது ஒரு இடம், ஈராக்கிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடம். அந்த இடத்திற்கு பெயர், அந்த இடத்தில் நடந்த சண்டைக்கு பெயர் கர்பலா. அந்த யஸீதினுடைய ஆட்சி வருகிறது. எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்கள், அநியாயங்கள். ஒரு 9 ஆண்டுகள் கழித்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் வைத்து கொல்லப்படுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விஷம் வைத்து கொல்லப்படுவதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாகவே சொன்னார்கள். ஹுசைன் அவருக்கு வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் என்பதையும் எம்பெருமானார் சொன்னார்கள். ஹசனும் ஹுசைனும் யார் தெரியுமா? எம்பெருமானாரினுடைய இரத்தம். எம்பெருமானார் இருவரையும் சிறு வயதிலே நண்பரிலே வைக்கப்பட்டு அமர வைத்து சொல்லுவார்கள், நான் ஹசனையும் ஹுசைனையும் பிரியப்படுகிறேன். யார் இவர்களை பிரியப்படுகிறார்களோ அவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள், அவர்கள் என்னை பிரியப்படுபவர்கள். யார் ஹசனையும் ஹுசைனையும் கோபப்படுகிறார்களோ அவர்கள் என்னை கோபப்படுகிறார்கள். மன் அஹப்பகுமா ஃபகத் அஹப்பனி வமன் அபகதகுமா ஃபகத் அபகதனி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டார்கள். ஒரு நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஹாதானி இப்னாக, உங்களுடைய 2 பேரர்களை அழைத்து வந்திருக்கிறேன். வர்ணிசுகுமா ஷையா, இந்த பேரர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுங்கள், உங்கள் வராசத்தில் இருந்து ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது ஹசனுக்கு என்னுடைய அந்த பரிசுத்த தன்மையையும் ஹுசைனுக்கு என்னுடைய வீரத்தையும் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். ஹுசைனும் ஹசனும் எம்பெருமானாரினுடைய கண்மணிகள், உலகத்தில் பெருமானாரினுடைய வாரிசுகள் என்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் வம்சத்தில் இருந்து வந்தவர்கள் தான் எம்பெருமானாரினுடைய வாரிசுகள் வரக்கூடியவர்கள். அதனால் எம்பெருமானாருக்கு பிரியமானவர்கள் உலகத்திலேயே ஹசனும் ஹுசைனும் ஃபாத்திமாவும் அலியும் மிகவும் பிரியமானவர்கள். அவர்கள் கொல்லப்படுகிற நிகழ்வை எம்பெருமானார் முன்னறிவிப்பாகவே செய்திருக்கிறார்கள். ஹசனுக்கு வாயிலே முத்தமிட்டார்கள், ஹுசைனுக்கு கழுத்திலே முத்தமிட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், என்ன உங்களுடைய பேரர்களிடத்தில் பாகுபாடு காட்டுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொன்னார்கள், என் பேரர்கள் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் என்னுடைய கண்மணிகள் ஹசன் அவர் விஷம் வைத்து கொல்லப்படுவார், ஹுசைன் அவர் கடுமையாக கொல்லப்படுவார். அந்த கர்பலாவினுடைய நிகழ்வு இருக்கிறதே, கேட்டால் நெஞ்சமெல்லாம் முருகிவிடும். அநியாயக்காரர்கள் அந்த கர்பலாவிலே பெருமானாரினுடைய குடும்பத்தை துண்டு துண்டாக ஆக்கினார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஸைனுல் ஆபிதீன், இமாம் ஸைனுல் ஆபிதீன், அல்லாஹ் நபியினுடைய குடும்பத்தை கடைசியாக அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்தப்பட்ட அந்த சண்டையில் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து அல்லாஹ் கியாமத் வரை கொண்டு சென்றார். பெருமானாரினுடைய வாரிசுகளை அழிக்க முடியாது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு குடும்பத்தை கியாமத் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதை யாரும் அந்த குடும்பத்தை அழிக்க முடியாது. அதில் உள்ளதுதான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யஸீதினுடைய அக்கிரமம் தாங்க முடியாமல் கூஃபா வாசிகள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் கூஃபாவிற்கு வாருங்கள்,
சதி, இதெல்லாம் சதி நடக்கிறது. கூஃபாவிற்கு வாருங்கள். யசீதினுடைய ஆட்சியின் அக்கிரமங்கள் எல்லாம் தாங்க முடியவில்லை, எங்களால் தாங்க முடியவில்லை, நீங்கள் வாருங்கள், அந்த கவர்னர் பதவியை நீங்கள் நிர்வகித்து வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். நிறைய கடிதங்களும் தபால்களும் அவர்களை தேடி சென்று கொண்டிருக்க சொல்லுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான தபால்கள் செல்லுகிறது. இதை பார்த்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய பேர் சொல்லுவார்கள், பதவிக்காக சண்டை போட்டார்கள் சஹாபாக்கள், பதவிக்காக அடித்துக் கொண்டார்கள் சஹாபாக்கள், பதவிக்காக அவர்களே சண்டை போடுவது, நாம் எல்லாம் அரசுகளுக்கு சண்டை போடக்கூடாதா என்று நிறைய பேர் தவறாக பேசுகிறீர்கள். யசீதினுடைய ஆட்சியில் அக்கிரமம் அதிகமாக இருந்த காரணத்தினால் எம்பெருமானாரினுடைய வாக்கு ஒன்று இருக்கிறது. கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாய் அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதிலே சிறந்த போர் எது தெரியுமா? ஒரு நாட்டில் அக்கிரமம் நடக்கிறது, ஒரு ஊரில் அக்கிரமம் நடக்கிறது என்றால் அதை தட்டி கேட்க வேண்டும். ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது, எனக்கு என்ன, நான் தொடுகிறேன், நான் வணங்குகிறேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன், அல்லாஹ் என்னை மட்டும் காப்பாற்றுவான், என் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்று நினைக்க கூடாது. சமுதாயத்தில் ஒரு தவறு வருகிறது, சமுதாயத்திற்கு ஒரு துரோகம் இழைக்கப்படுகிறது, இந்த அரசாங்கத்தால் சமுதாயம் வஞ்சிக்கப்படுகிறது என்றால் எல்லோரும் ஒரு நிலையில் கூட வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத், நீங்கள் செய்யக்கூடிய ஜிஹாதில் வாள் எடுத்து செய்வதோ, துப்பாக்கி எடுத்து செய்வதோ, குண்டு போட்டு செய்வதோ அதல்ல. ஒரு அநியாயக்கார அரசன் அவன் அநியாயத்தை கட்டவிழ்த்து விடுகிற பொழுது நீங்கள் எல்லாம் ஓரணியில் நின்று கேட்க வேண்டும். ஒரு நிர்வாகத்தில் கொலை என்றால் அது மக்களை அல்லாஹ்வினாலே நிற்க வைப்பான். பெருமானார் சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் என்ற சுல்தானின் ஜாயர் ஹுசைன் ரலியல்லாஹு கூஃபா வாசிகள் தபாலை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவிற்கு செல்லுகிறார்கள். செல்லக்கூடிய வழியில் தான் இந்த அக்கிரமங்கள் எல்லாம் நடந்தது. ஏதோ ஹுசைன் கொல்லப்பட்டார், எல்லோருக்கும் மௌத் வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை, வேதனைப்படுத்தி சிரமப்படுத்தி கொல்லப்பட்டார். கேட்டால் அழுது விடுவீங்க. இரண்டாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நாமும் ஒன்றல்ல, அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூல், அவர்களினுடைய ரத்தம், நாம் அப்படி அல்லையே. பரிசுத்தவான்களாக குர்ஆனில் அல்லாஹ்வால் போற்றப்பட்டவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் நாடுவதெல்லாம் யுஸிபு அன்கும் ரிஜஸ், உங்களை விட்டும் அசுத்தத்தை நீக்க நாடுகிறார். நமக்கு ஏதேனும் சொல்லி இருக்கிறானா உங்கள் அசுத்தத்தை நான் நீக்க நாடுகிறேன் என்று? அகிலல் பைத், அகிலுல் பைத்துகளே, நபியினுடைய குடும்பத்தார்களே, அசுத்தத்தை நீக்கி உங்களை சுத்தமாக்க அல்லாஹ் நாடுகிறான். அவர்களுக்கு வாக்கு இருக்கிறது. ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டால் இந்த சமுதாயத்திற்கு நஷ்டம்தான். நாமும் அவர்களும் ஒன்றல்ல, நம்முடைய மரணமும் அவர்களினுடைய மரணமும் ஒன்றல்ல. கர்பலா என்கிற இடம் பெறுகிறது. உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்கிற கயவன் யஸீதுனுடைய அவனுடைய தனிப்பட்ட கருத்தின் மூலமாக உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அவனிடத்திலே சொல்லுகிறான், ஹுசைன் வருகிறார், இந்த இடத்தில் அவரை நிப்பாட்டி வையுங்கள், அந்த இடத்தில் வைத்து தான் அவரை கொல்ல வேண்டும் போன்ற சதி நடக்கிறது. செல்லக்கூடிய வழியில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்தி சொல்லுகிறார்கள், ஹுசைனே, நீங்கள் அந்த இடத்தில் செல்ல வேண்டாம், உங்களுக்கு எதிராக சதி நடக்கிறது. 72 பேர் தான் நீங்கள் இருக்கிறீர்கள், அவர்கள் 10,000கணக்கான பேர் உங்களை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறார்கள். கூஃபா வாசிகள் செய்த சதி. அதற்குத்தான் சொல்லுவார்கள், அல் கூஃபி லா யூஃபி, கூஃபா வாசிகள் வாக்குறுதி நிறைவேற்றாதவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சதி செய்த காரணத்தினால், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து பாதுகாக்க தவறிய காரணத்தினால் அவர்கள் வாக்கு தவறியவர்கள் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் சென்றதும் அவர்களை அந்த இடத்தில் நிப்பாட்டினார்கள். தண்ணி இல்லாத இடம், தண்ணி இல்லாத இடம். அந்த இடத்திலே பிறை 8, 9, 10 இன்றைய நாள், ஒரு 3 நாள் தான் அந்த போர். அவர்கள் போருக்கு தயாராகி விட்டார்கள். வந்த சதியையும் சொல்லிவிட்டார்கள், உங்களை கொல்ல போகிறோம், அதற்குத்தான் அழைத்தோம் என்று சொன்னார்கள்.
72 பேர் யார் யார் தெரியுமா? பெருமானாரினுடைய குடும்பத்தார்கள் 50 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரத்தம். குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், சிறுவர் இருக்கிறார்கள். எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மட்டும் 50 பேர்கள் இருக்கிறார். போர் நடக்கிறது. 8, 9, 10ஆம் நாள் போர் நடக்கிறது. அந்த போரிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தில் சிறுவர்கள் என்றும் பாராமல் அரக்கர்கள் கொல்ல முனைந்தார்கள். சாதாரணமாக கொல்லவில்லை, துடிதுடிக்க கொள்ளுகிறார்கள். அதிலே ஒரு வாலிபர் வருகிறார். திடீரென்று ஒரு வாலிபர் வருகிறார், சண்டையிடுகிறார். தன்னுடைய அந்த பெரிய பாவை காப்பாற்றுவதற்கு அவர் சண்டையிடுகிறார். போரிலே வீரமாக விளையாடுகிறார். அவரை காலை துண்டித்தார்கள். முதலில் காலை துண்டித்தார்கள். கால் துண்டிக்கப்பட்ட உடனேயே என்னுடைய வாப்பா வாப்பா என்று அவர்கள் கத்துகிறார்கள். தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த இடத்தில் முக்கியமான விஷயம், உலகத்திற்கே அருள் மலையாக அருட்கொடையாக வந்த எம்பெருமானாரினுடைய குடும்பத்திற்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தரவில்லை. தண்ணீர் என்று கத்துகிறவர்கள் அவரை கூடாரத்திற்கு தூக்கி சென்று அவரை வைத்து பார்க்கிறார்கள். முகம் பிரகாசமாக இருக்கிறது. கூடாரத்திற்கு தூக்கி சென்ற உடனேயே அவர் துடித்த துடியை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஆடு அறுத்து துடிப்பதை போன்று என் குடும்பத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? என் சகோதரர் ஹசனினுடைய மகன். ஆடு அறுத்து துடிப்பதை போன்று துடித்துக் கொண்டிருக்கிறார். தண்ணீர் கேட்கிறார். இந்த உலகத்திற்கே அருட்கொடையாக வந்த அல்லாஹ்வினுடைய தூதர், அவரினுடைய இரத்தத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. மிகவும் கொடுமையாக கொண்டார்கள். கயவர்கள் அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வினுடைய வேதனை அவர்களுக்கு உண்டாகட்டும். சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின்படி அவர்களை யாரெல்லாம் கொண்டார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அவர்களை கொல்வதற்கு யாரெல்லாம் கருத்து கொடுத்தார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களே அவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும். துடித்து துடிக்க ஒரு குழந்தை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு 6 மாத குழந்தை, கை குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையை கூடாரத்திற்குள் அழைத்து சென்று அந்த குழந்தையிடத்தில் சொல்லுகிறார்கள், மகனே, நான் சென்று வருகிறேன், நான் உன்னை விட்டு விடைபெறப் போகிறேன், என்னை கொலை செய்ய போகிறார்கள், நான் சென்று வருகிறேன் மகனே என்று சொல்ல சொல்ல திடீரென்று ஒரு அம்பு வருகிறது. அந்த குழந்தையை கொள்ளுகிறது. ஒரு 6 மாத குழந்தை கொல்லப்படுகிறது. 6 மாத குழந்தைக்கு என்ன தெரியும்? கயவர்கள். அது சாதாரண குழந்தை அல்ல, நம்மை போன்று நம்முடைய குழந்தையை போன்றல்ல. அகிலத்திற்கு தூதராக வந்த அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய வம்சம் அது. அந்த குழந்தையை கூட விட்டு வைக்கவில்லை. துடிதுடிக்க கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹுசைன் பார்த்த உடனேயே நான் செல்லுகிறேன் என்று சொன்ன பின்னால் அது முடிவதற்குள்ளேயே நீ சென்று விட்டாயே. தன் மகனை பார்த்து சொல்லுகிறார். கர்பலா சுத்திய கண்ணீர் துளிகள் சாதாரணம் அல்ல. எதற்காக தெரியுமா? பதவிக்கு ஆசைப்பட்டு இளைஞர்கள் நினைப்பதை போன்று, சில இளைஞர்கள் நினைப்பதை போன்று பதவிக்கு ஆசைப்பட்டு ஹுசைன் அவர்கள் சொல்லவில்லை. பதவிக்கு ஆசைப்பட்டு அல்ல, அந்த மக்களை அக்கிரமத்திலிருந்து காக்க வேண்டும். எம்பெருமானாரினுடைய வம்சத்திற்கு பதவி என்பது அது கால் தூசுக்கு சமம். எம்பெருமானார் இடத்தில் அல்லாஹ் கேட்கிறார், நபியே, உகது மலையை தங்கமாக்கி கொடுக்கட்டுமா? வேண்டாம், நான் ஒரு நாள் சாப்பிட வேண்டும், ஒரு நாள் உனக்கு நோன்பு வைக்க வேண்டும். அந்த பரம்பரையில் வந்து அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குமா? இப்படி நம்முடைய இளைஞர்கள் சொல்லலாமா? பதவிக்கு ஆசைப்பட்டு சென்றார்கள் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். நீண்ட வரலாறு, நிறைய விஷயம் இருக்கிறது.
அவர்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வருகிற பொழுது ஷிம்ரி என்பவன் முதல் அம்பை அவர்கள் மீது எய்கிறான். நிலை குலைந்த அவர்கள் அடுத்தடுத்த அம்புகளை தன்னுடைய உடலிலே ஏந்துகிறார்கள். அந்த புனிதமான ரத்தத்தில், புனிதமான உடலில் 13 அம்புகள். நம்முடைய உடலை யோசித்து பாருங்கள், ஒரு ஊசி குத்தினாலும் தாங்க மாட்டோம். 13 அம்புகளையும் தாங்கி அந்த இடத்தில் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போராடினார்கள். 13 அம்புகளை தன் உடலிலே எடுக்காமலேயே ஒரு மிகப்பெரிய வீரர். அது யாரினுடைய வீரம்? அல்லாஹ்வினுடைய ரசூல் சொன்னார்களே, ஹுசைனுக்கு என்னுடைய வீரத்தை கொடுக்கிறேன் என்று. அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய வீரம் அது. 13 அம்புகள் மட்டுமல்ல, அவர்களினுடைய உடலில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டைகள் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் கடைசியில் விழுகிறார்கள், குதிரையில் இருந்து விழுகிறார்கள். விழுந்தவர்கள் என் உடல் வலிக்கிறது, எனக்கு வேதனையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லவில்லை. விழுகிற பொழுதே சஜிதாவில் விழுந்தார்கள். எந்த ஒரு அநியாயத்திற்கும் என் தலை சாயாது. கடைசியாக நான் அநியாயத்தால் வீழ்த்தப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி சஜிதாவில் நான் விழுவேன். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் கர்பலாவினுடைய படிப்பினை. எதற்காக வேண்டியும் யாருடைய காலிலும் வீழ்ந்து விடக்கூடாது. இன்று சமுதாயத்தில் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள், எதற்காக? பணத்திற்காக, பதவிக்காக காலில் வீழ்கிறார்கள், நம் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் மரணம் வரை என் ரப்பை தவிர எந்த நிலையிலும் அல்லாஹ்விற்கு தான் என் தலை கீழே வீழும் என்று நீங்கள் நியத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் நம் சமுதாயத்திற்கு பாக்கியத்தை வழங்குவானாக. அவர்கள் கீழே விழுந்த பின்னால் அப்பொழுதும் அவர்கள் விடவில்லை. கொடூரமான ஒரு எண்ணம், தலையை அறுக்கார் அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட தலை? எம்பெருமானார் முத்தம் கொடுக்கப்பட்ட தலை, எம்பெருமானாரினுடைய உடல் முழுக்கப்பட்ட தலை. ஹசன் எண்ணில் பாதியை போன்று இருப்பார், ஹுசைன் கீழ் இருக்கிற பகுதி ஹுசைன் எண்ணை போன்று இருப்பார் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த தலையை அறுத்தெடுக்கிறார். யசீதிற்கு பையத்து செய்ய மாட்டேன் என்று சொன்ன கரத்தை அல்லாஹ் மறைத்து விட்டான். ஏனென்றால் தலையை அறுத்து துண்டாக தூக்கி சொல்லுகிறார்கள், இதோ எங்களுக்கு எதிரான போராடிய இந்த ஹுசைனினுடைய தலை என் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே. இந்த யசீதிற்கு பையத்து செய்யாத கையை அறுத்து யசீதினுடைய கையில் கொடுத்து பையத்து செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லாஹ் மறைத்து விட்டான். அந்த கை யசீதிற்கு போய்விடக் கூடாது, யசீது சொல்லிவிடக் கூடாது. இந்த ஹுசைனினுடைய கைக்கு என் கைக்கு வர மறுத்தது, இப்பொழுது ஹுசைனினுடைய கை என் கையில் என்று பையத்து செய்துவிடக் கூடாது. அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் இந்த கை துணை போய்விடக் கூடாது என்று அல்லாஹ் அவர்களினுடைய கரத்தை மறைத்தானே. அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இரத்தம் அந்த இடத்தில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் ஷஹீதானார்கள். கடைசியில் ஸைனுல் ஆபிதீன் அவர்கள் உடல்நிலை சரியானால் வீட்டில் இருந்து அந்த இடத்திற்கு தேடி வருகிற பொழுது அவர்கள் குழந்தைகளை பார்க்கிறார்கள், சருகுகளாக கிடக்கிறார்கள், துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்கிறார்கள். எல்லோரையும் பார்த்து சொன்னார்கள், என் பாட்டனார் முஹம்மதே, என் பாட்டனார் முஹம்மதே, இவர்களை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். சொன்னார்கள், அல்லாஹு மாஷிக்கும் அததா, இவர்களினுடைய எண்ணிக்கையை இறைவா நீ எண்ணித்து வேண்டி வைத்துக்கொள். இவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும். என் குடும்பத்தை, என்னுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து நபிமார்களுக்கும் முத்திரையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சிதைத்த இவர்களை இறைவாடி எண்ணிக்கொள். என் பாட்டனார் அவர்களே, இவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நான்
வழக்காட வேண்டும் என்று ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்றால் கர்பலா என்பது ஒரு போர்க்களம் அல்ல, இந்த சமுதாயத்திற்கு பாடம். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி இருந்து விடக்கூடாது, யாருக்கு முன்னாலும் தலை சாய்த்து விடக்கூடாது, எதற்காக வேண்டியும் தலை சாய்த்து விடக்கூடாது. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இன்னொரு படிப்பினை நாம் தொழுது கொண்டிருந்தால், குர்ஆன் ஓதினால், நல்லவர்களை செய்தால் இன்பம் மட்டும் தான் கிடைக்கும். அப்பொழுதுதான் நான் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவேன் என்கிற அது இங்கு அனுமதி போகிறது. உலகத்தில் துன்பத்தை கொடுத்தாலும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், என்னுடைய ரசூல் முஹம்மது தான் என்கிற உறுதிப்பாட்டோடு இருப்பதற்கு தான் கர்பலாவினுடைய படிப்பினைகள் நமக்கு உணர்த்துகிறது. வல்லோன் அல்லாஹ் சஹாபாக்களை திட்டாமல், சஹாபாக்களில் முஆவியா என்கிற ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு எழுத்தாளராக இருந்தார்கள், நபி அவர்கள் பார்வையில் இருந்தார்கள், அவர்களை திட்டாமல், அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யஸீது தான் அக்கிரமம் செய்தான், அவனின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, மற்ற யாரையும் சஹாபாக்களை குறைவாக மதிக்க கூடாது. அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள். குல்லுஹும் அதூலுன், அவர்கள் அனைவரும் நீதவான்கள் என்கிற நிலைப்பாடு தான் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு. வல்லோன் அல்லாஹ் அவர்களை மதித்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.